பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் பெரியவரும் நல்லவருமாய் இருக்கிறார். எத்தனையோ ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி வருகிறார். அவருக்கு எல்லா கனமும் துதியும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. நம்முடைய தியானத்துக்காக 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில பவுலப்போஸ்தலனுடைய ஊழிய பாதையிலே அவர் எபேசு பட்டணத்துக்கு போன போது சொல்லுகிறார், இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஊழிய பகுதியிலே விரோதம் செய்கிறவர்கள் ரொம்ப பேர் இருப்பாங்க. அது அவர்களுடைய சாத்தான் அவர்களை கொண்டு செய்விக்கிற காரியம். அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை, நாம் ஜெபித்தால் போதும். ஆனால் அவர்கள் பாருங்க, பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல அங்க அனுகூலமான கதவு நமக்கு வேண்டும். எந்த இடத்திலும் வேண்டும். ஒரு சபையில போனா கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் மனப்பான்மை ஜனங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போதான் நாம் விதைக்கிற வசனங்கள் அங்க போய் பலன் கொடுக்கும். அதுதான் ஒரு அனுகூலமான கதவு. வெளியில் ஊழியத்துக்கு ஸ்ட்ரீட் மீட்டிங்ஸ், அவுட்டோர் மீட்டிங்ஸ், பயனியர் மீட்டிங்ஸ், இப்படியெல்லாம் நம்ம போகும்போது பாருங்க, அங்கே அனுகூலமான கதவு இருக்கும்போது உற்சாகமாய் நாம் கர்த்தருடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடிகிறது. பயங்கரமான எதிர்ப்புகளும் கேஸுகளும் பிரச்சனைகளும் இன்றைக்கு வட இந்தியாவில் எவ்வளோ நடக்கிறது பாருங்க. இதுபோல் வரும்போது நம்முடைய கான்சென்ட்ரேஷன் சிதறிவிடும். நம்முடைய சமயத்தை என்ன செய்யணும்? கோர்ட்டுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டும், எவ்வளோ டென்ஷனாக இருக்கும், பண தேவைகள் எவ்வளோ வேண்டும், எவ்வளோ காரியங்கள். இவர்களை போட்டு அலக்களிக்க வேண்டும் என்று தான் பொய்யான பாருங்க வழக்குகளை போட்டு தேவ பிள்ளைகளை அப்படி உள்ள போடுகிறார். ஆனால் அதில் அக்யூட்டல் பாருங்க, அதில் அந்த அவர்களுக்கு தண்டனை கொடுத்தது அனுபவம் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. அரெஸ்ட் பண்ணும்போதே அவர்களுக்கு தெரியும் இந்த கேஸ் நிற்காது. ஆனால் எதற்காக பண்ணுகிறார்கள்? அவர்களை போட்டு கொஞ்சம் அலக்களிக்க வேண்டும், அவருடைய பணங்களை கொஞ்சம் செலவு பண்ண வைக்க வேண்டும், ஊழியம் செய்ய இவர்களுக்கு டைம் கொடுக்கக்கூடாது. இவர்களை இந்த விசுவாசத்தை விட்டு மாற்ற வேண்டும். அதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு அப்படி அல்ல. கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்துகிறார், நம்மை நடத்துவார். இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். அனுகூலமான கதவு நமக்கு தேவை. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, அவரை மறுதலியாமல் அவருடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொள்ளும் போது திறந்த வாசலை நமக்கு தருகிற தேவன். இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று எவ்வளவு சந்தோஷமாய் பாருங்க அந்த அவர் அறிவிக்கிறார், பவுல் அறிவிக்கிறார். பாருங்க, ஒரே ஒரு வசனம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று கேட்கிறார். ஆம் அன்பானவர்களே, போராடி ஜெபிக்க வேண்டும், ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் திறந்த வாசல் தரும்படி நாம் ஜெபிக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் ஜெபிக்கவும் வேண்டும். அப்போது ஊழியத்திற்கு எப்போதும் திறந்த வாசல் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியங்களுக்காக போகும்போது பெரிய அறுவடையோடு திரும்பி வருவார்கள். அது ரஸ்துக்கள் அண்டையிலே ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கும் அதன் பங்கு உண்டு என்கிறத நீங்கள் அறிந்து செயல்படுங்கள். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்லவரும் கிருபை நிறைந்தவருமாய் இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீர் எங்களை நேசித்து நடத்துகிறீரப்பா. ஆமேன், ஆலையிலுயா. அனுகூலமான கதவை கர்த்தருடைய ஊழியத்துக்காக திறக்கிற தேவன். இந்த நாட்கள்ல எங்களுடைய பாரத தேசத்துல சுமார் 13 மாநிலங்கள்ல மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. அதை இன்னும் ஷார்ப்பாக்க வேண்டும், கூர்மையாக்க வேண்டும் என்று அநேக ஆட்சியாளர்கள் முயற்சித்து தங்களுக்கு தோன்றினபடியெல்லாம் கடுமையான சட்டங்களை எழுதுகிறார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, கடுமையான சட்டங்களை எழுதுகிறவர்களுக்கு ஐயோ,
அவனுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இளைத்து போகாம, சளைத்து போகாம கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நல்ல அறுவடை காண கர்த்தர் கிருபை செய்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். இன்னும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. எப்போதும் திறந்த வாசலை தாரும். இரக்கமாயிரும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.